முன்னெல்லாம் வீக்லி ஒன்ஸ் இந்த கவுனி அரிசி டிசர்ட் வந்து ரெடி பண்ணிடுவேன். என்னோட பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனாலே அவங்களுக்காக செஞ்சு கொடுப்பேன். இப்போ ஒரு 2 to 3 வீக்ஸாகவே இதை செய்யவே இல்லை. அப்புறம் அந்த வாங்கின அரிசியில் கொஞ்சம் இருந்ததா, சரி வேஸ்ட் பண்ணிட வேண்டாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக குக்கரில் வேக வச்சு டிசர்ட் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுருந்தோம். அம்மா வந்து கவுனி அரிசியை ஸ்டீம் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் பூ துருவல் அப்புறம் சுகர்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. எப்போதும் அந்த மாதிரி தானே சாப்பிட்றீங்க, இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இங்கே உள்ள மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது தான் இன்னும் ஃபேவரட்டாக இருக்குது. டின்னருக்கு தோசை தான். ஸோ அதுக்காக வந்து பீர்க்கங்காய் ஸ்கின் வச்சு ஒரு சட்னி ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஒன்டான் நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபியை ரொம்ப நாளாக சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஃபைனலாக இன்றைக்கி ட்ரை பண்ணிட்டேன். அந்த ஒன்டான்லாம் நானே சிக்கன் மட்டும் போட்டு அந்த ஃபில்லிங் வச்சு ரெடி பண்ணி சூப்பராக வந்து செஞ்சாச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால சில்லிஸ் எதுவும் ஆட் பண்ணலை. இதே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா லைட் சோயா சாஸில் வந்துட்டு சில்லி படிலாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சம்பால் பிளாச்சன்லாம் அதில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா உண்மையிலுமே சூப்பராக இருக்கும்.